ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சண்டை போட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் இல்லையா? காமன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், லிவிங் டுகெதர். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு காமன் பேசிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு எதுக்கு நம்ம தப்பான முடிவு எடுக்கணும்? இல்லையா? ஒருத்தருக்கு இப்போது நம்ம காலையில் ஏதோ சண்டை போட்டிருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பேசியிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், தப்பான முடிவு யாரும் எந்த சுச்சுவேஷன்லையும் எடுக்காதீங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம பேசிடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். இந்த உயிர் கடவுள் கொடுத்தது இல்லையா? இதை நம்மளா ஒரு பாசனேட் பண்ணிக்கிறது, இல்லை சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இது யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்க? அவங்க பேசிட்டா என்ன? பேசுகிறவங்க 1000 பேசிகிட்டே தாங்க இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஒருத்தர். மேபி இட்ஸ் அரவுண்ட் 66 கூட இருக்கலாம் அவங்க வயசு. அதை கூட தாண்டி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எபோவ் 70 தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா, ஏன் அதை எடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்குன்னு ஒரு ஜாப், அவங்க இத்தனைக்கும் இந்த வயசுலேயே அவங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் அந்த தப்பான முடிவு எடுத்திருக்கணும்? இன்றைக்கி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி பார்த்துக்க முடியாத அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி உங்களோட உடம்ப நீங்கள் கெடுத்துக்கிட்டு எபோவ் 70னா நினச்சிக்கோங்க, எப்படி யார் பார்த்துப்பா, டேக் கேர் பண்ணிப்பா? அந்த பாடி ஒரு மெடிசன் அக்செப்ட் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணி அது க்யூர் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்குது. அது சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எதுக்கு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறீங்க? எல்லாருமே அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கோம். யார் கஷ்டங்களை தாண்டாமல் இருக்கோம்? இல்லை யார் தான் என்ன பேசாமல் இருக்கா? எதுக்காக அதை ரியாக்ட் பண்ணிக்கிறீங்க? முட்டாள்தனமான ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் இதை விட என்னென்னா, தயவு செஞ்சு யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. அவங்க உங்களை கூட தான் இருக்காங்க, உங்கள் லைஃப்குள்ளே தான் இருக்காங்க. அவங்கள பேசிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?